நீதிபதி இளஞ்செழியன் தொடர்பாகவும் பல்வேறு கருத்துக்கள் என்று கூறப்பட்டன. அப்போ அதில் எந்த விதமான உண்மையும் கிடையாது. அதாவது இந்த நாட்டில் இருக்கின்ற அந்த நீதித்துறையோடு அந்த நீதித்துறையில் நேர்மையாக செயல்படுகின்றவர்கள் சம்பந்தமாக அப்போ அந்த நீதித்துறைக்கு நேர்மையாக செயல்படுகின்ற ஒரு அரசாங்கம் இது. அப்போ அந்த வகையில் நாங்கள் நிச்சயமாக யாருக்குமே இந்த நீதி மூலமாக பாகுபாடு ஏற்படுவதற்கோ ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படுவதற்கோ அநீதி ஏற்படுவதற்கோ விடப் போவதில்லை. நிச்சயமாக அதே வழியில் நாங்கள் நீதிபதி இளஞ்செழியன் அவர்களுக்கும் கூட நாங்கள் அந்த பிரச்சனை தொடர்பாகவும் கூடுதலாக கரிசனை காட்டுகின்ற அரசாங்கமாகவும் கரிசனை காட்டுகின்ற ஒரு ஜனாதிபதியாகவும் இன்றைக்கு எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் இருக்கின்றார் என்பதை இந்த இடத்தில் நான் சுட்டிக்காட்ட வேண்டும். செம்மணி புதைகுழி கிருஷாந்தி என புதைகுழிகள் தோண்டுமாறு அழைக்கப்பட்டு 8 நீதிபதிகள் வழக்கை விசாரணை செய்ய மறுத்தபோது 9வது நீதிபதியாக களத்தில் இறங்கிய நீதிபதி இளஞ்செழியனுக்கு பதவி உயர்வு வழங்காமல் இந்த அரசாங்கம் அநீதி இழைத்துள்ளதாக அவரே மனநொந்து அழுது சொல்லுகின்ற காட்சியை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இதனால் அவர் லண்டனிலே சொல்லியிருக்கிறார், அவர் தெளிவாக சொல்லியிருக்கின்றார், நீதி சேவையிலிருந்து நான் ஒருபோதும் விரும்பி ஓய்வு பெறவில்லை என்றும் கட்டாயப்படுத்தி ஓய்வு பெறப்பட்டேன் எனவும் மேல் நீதிமன்ற நீதிபதிகள் சங்கத்தின் முன்னாள் தலைவரும் முன்னாள் நீதிபதியுமான மாணிக்க வாசகர் இளஞ்செழியன் தெரிவித்துள்ளார். இவ்வாறு அவர் கண்ணீர் சிந்துகின்ற ஒரு நிலை. உண்மையிலே அவர் நீதியையும் சட்டத்தையும் மதித்தவர். அவரை சுடுவதற்கு ஒரு கூட்டம் சுட்டார்கள். ஆனால் அவருடைய பாதுகாவலர் இறந்தார். அவருடைய பாதுகாவலருடைய அந்த பிள்ளைகளை அவரே அவருடைய செலவிலேயே வளர்த்து வருகிறார். விடயங்களை போயிடுவார். எனவே ஒரு நீதியையும் ஒரு சட்டத்தையும் நிறுத்திய ஒரு பெரும் நீதிபதி அவர்களுக்கு நீதி மறுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நீதி சேவை ஆணைக்குழு நீதி அமைச்செல்லாம் சேர்ந்து இவ்வாறு நீதியையும் சட்டத்தையும் செய்கின்ற யாராக இருந்தாலும் ஒரு தமிழ் மகனாக இருந்து அவர் இந்த யாழ்ப்பாண மண்ணிலே பெரும் நீதியை ஏற்படுத்தியவர், ஒரு சட்டத்தை நம்பியவர். அவருக்கு இந்த நிலைமை ஏற்படுவது குறித்து நாங்கள் எல்லோரும் கவலைப்படுகின்றோம். நீங்கள் சும்மா சரியாக வாசித்து போட்டு வாங்க. யாராவது எழுதி கொடுத்தா அந்த விஷயமாக பேர் உங்களோட தலைவர் எழுதி கொடுத்து எப்படியாவது போயிட்டு சொல்லி அரசாங்கத்துக்கு எதிராவது அடிக்கிறதுக்கு பாருங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு மாத்திரம் வர வேண்டாம். தொல்பொருள் திணைக்களத்துக்கு நாங்கள் மிக தெளிவாக நாங்கள் முஸ்லீம் இருவரையும் தமிழர் இருவரையும் நியமித்திருக்கின்றோம் அந்த ஆலோசனை குழுவில். நீதி பிரශ්න හරිද මට දැන් දැනගන්න ඕනේ මෙතුමා මයික් එක දුන්නේ කොහමද? මූලාසරණ මන්ත්‍රීතුමනි දෙන්න අපි කියන්නේ දෙන්න එපා කියලා. ඒ වගේ අපිටත් අවස්ථාවක් දෙන්න කියලා අපි ඔබතුමායි කතා කියන්නේ ප්‍රශ්න කියන්නේ නෑ මට පොයින්ට් එක මගේ පොයින්ට් එක මට මූලාසරණ මන්ත්‍රීතුමනි මට කියන්න මොන පොයින්ට් එක මත මේ මයික් එක දුන්නේ කියලා. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் 3வது குழுநிலை விவாதத்திலே கலந்து கொள்வதிலே மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். உண்மையிலேயே நமது நாட்டிலே இன்று மிக முக்கியமான விடயங்கள் தொடர்பான விவாதமாக இருக்கின்றது. அது ஜனாதிபதி அவருடைய விடயங்கள், அதே போன்று பிரதம அமைச்சர்கள், உயர்நீதிமன்றம், அமைச்சரவைகள், அரசாங்க சேவை ஆணைக்குழு, தேர்தல் திணைக்களம் போன்ற முக்கியமான விடயங்களை பேசுவதற்கு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது. நமது நாட்டுடைய அரசியல் வரலாற்றை பார்த்தால் ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு ஜனாதிபதிகளும் அரசாங்கங்களும் உருவாக்கப்பட்டு வருகின்றார்கள். உண்மையிலே அபிவிருத்திகள் இந்த நாட்டு மக்களுக்கு தேவையானது. நாங்கள் வரவு செலவு திட்டத்தில் அதிகமான வேலைகளை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனென்றால் நமது நாட்டு மக்களுக்கு அவ்வளவு தேவைகள் இருக்கின்ற காரணத்தினால். அதே நேரம் இந்த நாட்டிலே இருக்கின்ற இனப்பிரச்சினைக்கு ஒரு தீர்வு காண்பதற்கான முயற்சிகளை நாங்கள் அரசாங்கத்தில் இருக்கின்றவர்கள் செய்ய வேண்டிய பாரிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால் 1994ஆம் ஆண்டு நினைக்கின்றேன் எங்களுடைய நாட்டுடைய ஜனாதிபதியாக சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்க அவர் தெரிவு செய்யப்பட்டார். அவருக்கு தான் நான் நினைக்கின்றேன் இந்த நாட்டிலே தமிழ் பேசும் மக்கள் அதிகமான வாக்களை அளித்து ஒரு இனப்பிரச்சனைக்கு தீர்வு காண்பார் என்ற ஒரு நம்பிக்கையை வாக்களித்தார்கள். அவர் 2 தடவைகள் கௌரவ பிரதி குழுக்களின் தலைவர் அவர்களே 2 தடவைகள் ஜனாதிபதியாக இருந்தார். அவர் ஒரு இனப்பிரச்சனை தீர்வு சம்பந்தமாக இந்த பாராளுமன்றத்திலே மறைந்த எங்களுடைய ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுடைய தலைவர் மரும் அஷ்ரப் அவர்கள் ஒரு தீர்வு திட்டத்தை இந்த பாராளுமன்றத்தில் பல மணித்தியாலங்கள் வாசித்து அது தீர்வு திட்டத்தை முன்வைத்தார்கள். அந்த நேரம் பாராளுமன்றத்தில் இருந்தவர்கள் அதை கிழித்தறிந்து அதனை எதிர்ப்பு தெரிவித்தார்கள். சந்திரிகா அம்மையாராலும்
இந்த நாட்டிலே ஒரு இனப்பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து எங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் வந்தார்கள். அவர் வந்து 30 வருட காலமாக இருந்த யுத்தத்தை இல்லாமல் செய்தார், பாரிய அபிவிருத்தியை செய்தார். ஆனால் இனப்பிரச்சினை தீர்வுக்கு அவர் ஒரு முன்னெடுப்புகளை எடுக்கவில்லை. மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதி அவர்கள் இனப்பிரச்சினை தீர்வு சம்பந்தமாக ஒரு தீர்வை வைத்திருப்பார் என்றால் அவர் சவுதி அரேபியாவிலே இருக்கின்ற மன்னர்கள் போன்று அவர் மரணிக்கின்ற வரையிலே இந்த நாட்டுடைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்திருக்கும். ஏனென்றால் அவர்தான் யுத்தத்தை இல்லாமல் செய்தார். அவர்தான் எல்லா இன மக்களுக்கும் ஒரு தீர்வை முன்வைக்கக்கூடிய ஒரு நிலைமை இருந்தும் அந்த நிலைமையில் இருந்து அவரும் தவறிவிட்டார். அதைத் தொடர்ந்து எங்களுடைய மைத்திரிபால சிறிசேனா அவர்கள் வந்தார்கள், ஜனாதிபதி அவர்கள். அவரும் தமிழ் பேசும் மக்களுடைய அதிகமான வாக்குகளை பெற்று ஒரு ஆட்சிக்கு வந்தார். அவராவது இந்த இனப்பிரச்சனையை தீர்வு காண்பார் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம். அது எல்லாம் தோல்வியிலே முடிந்தது. தமிழ் பேசும் மக்கள் அதிகமான வாக்குகள் அளித்து ஒரு அரசை மாற்றியும் மைத்திரிபால சிறிசேனா அவர்கள் அவருடைய குறுகிய காலத்துக்குள் எந்த விதமான இனப்பிரச்சனை தீர்வும் இல்லாமல் போய்விட்டார். அதற்கு பிறகு எங்களுடைய கோத்தபாய ராஜபக்ஷ அவர்கள் வந்தார்கள். அவர் தனது மூலதனமாக உங்களுக்கு தெரியும் இனவாதத்தை பரப்பித்தான் அவர் ஒரு ஜனாதிபதியாக இந்த நாட்டுக்கு வந்தார். நான் ஏற்கனவே 2000 பௌத்த பஞ்சலையிலே விசேட கூட்டங்களை நடாத்தி முஸ்லீம் மக்களுக்கு எதிரான பிரச்சாரங்களை செய்து முஸ்லீம் சமூகத்துக்கு எதிரான விடயங்களை பேசித்தான் அவர் ஜனாதிபதியாக வந்தார். அவர் வந்தவுடன் அவருடைய ஆட்சியிலே நாங்கள் விசேடமாக முஸ்லீம் மக்கள் பாதிக்கப்பட்டோம். எங்களுடைய ஜனாசாக்கள் எரிக்கப்பட்டன. அவருக்கு நாங்கள் வாக்களிக்கவில்லை என்பதற்காக எங்களுடைய மக்கள் எல்லாரையும் அவர் பழிவாங்க தொடங்கினார். அதிலே ஒரு அங்கம் தான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். எங்களுடைய ஜனாசாக்கள் எரித்தது மாத்திரமல்லாமல் எங்களுடைய புனித குர்ஆன் கூட அவர் கை வைத்தார். சுங்க திணைக்களத்திலே தடுத்து நிறுத்தப்பட்டுள்ள அல் குர்ஆன் சம்பந்தமாக நான் சொல்ல வேண்டும். இது ஒரு அப்பட்டமான மனித உரிமை மீறல். கட்சி வேதமின்றி ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் 22 முஸ்லீம் உறுப்பினர்களும் கையொப்பமிட்டு சமய விவகார அமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் ஒரு மனுவை சமர்ப்பித்திருக்கின்றோம். அந்த முன்னைய ஆட்சியாளர்கள் எங்களுடைய முஸ்லீம் மத தலைவர்களை கூட அதிகாரத்தை பாவித்து எங்களுடைய புனித குர்ஆனை அந்த சுங்கத்திணைகளத்திலே விடுவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். எனவே ஜனாதிபதி அவர்கள் அவருடைய தலைமையில் ஒரு விசேட கூட்டத்தை கூப்பிட்டு நாங்கள் 22 ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என்று இல்லாமல் முஸ்லீம் எம்பிக்கள் கையொப்பமிட்டு கொடுத்திருக்கிறோம். உடனடியாக இந்த முன்னாள் அரசாட்சியாளர்களால் அநியாயமாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த புனித குர்ஆனை நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்று நான் ஜனாதிபதியுடன் மனுவை சமர்ப்பிப்பதோடு எங்களுடைய 22 பேர் முஸ்லீம்கள் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் கையொப்பமிட்ட கடிதத்துடைய பிரதியை இந்த பாராளுமன்றத்திலே நாங்கள் சமர்ப்பிக்கின்றேன். எனவே இந்த நிலைமையிலே இது எங்களுக்கு மிகவும் ஒரு பாதிப்பான விடயமாகும். இது தொடர்பாக ஆளுங்கட்சி என்ற வகையிலே நீங்கள் எல்லோரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். நம்ம நாட்டுடைய முன்னைய ஜனாதிபதிகள் விட்ட தவறுகளை இப்போதைய ஜனாதிபதி அவர்களும் விட முடியாது. ஏனென்றால் நீங்கள் பெரும் நான் ஏற்கனவே அனுரகுமார திசாநாயக்காவுடைய ஆட்சியிலே அதிகமான மக்கள் அதிக நன்மைகளை எதிர்பார்த்திருக்கிறார்கள். நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் ஒவ்வொன்றையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உடனடியாக பயங்கரவாத சட்டம் இந்த நாட்டிலே இருந்து உடனே நீக்க வேண்டும் என்று நீங்கள் வாக்குறுதி அளித்தீர்கள். அதனை நீங்கள் உடனடியாக நீக்க வேண்டும். இது எங்களுடைய கோரிக்கையாக நாங்கள் பல தடவைகள் நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். எனவே புதிய அரசாங்கம் வந்து உடனடியாக நீங்கள் இந்த பயங்கரவாத சட்டத்தை நீக்க வேண்டும். ஏனென்றால் அண்மையிலே உங்களுக்கு தெரியும், இதனால் முஸ்லீம் இளைஞர்கள் 2 பேர் பாதிக்கப்பட்டார்கள். ஒரு சாதாரணமான ஒரு சட்டத்திலே ஒரு துண்டு பிரசுரம் ஒட்டியவரை பிடிப்பதற்கு பதிலாக அவரை ஜனாதிபதியை கையொப்பமிட்டு அவரை பயங்கரவாத சட்டத்திலே கொண்டு வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து அதனால் அந்த குடும்பமே பாதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த நிலைமை ஏற்படுத்தி வரும். 13வது சரத்தை நினைக்கிறேன் ஜனாதிபதி அவர்கள் யாழ்ப்பாணத்திலே நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் முழுமையாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அமுல்படுத்துவோம் என்று சொன்னார்கள். எனவே 13வது சட்டத்தை அமுல்படுத்துகின்ற அந்த நல்ல பணியை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இன்று மக்கள் சாதாரணமான மக்கள் அவர்கள் வாழ்வாதாரத்திலே பாதிப்படைகிறார்கள். வாழ்க்கை செலவுகள் அதிகரித்திருக்கின்றன. நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் மின்சார கட்டணம் 9,000-ஐ 6,000-ஆக குறைப்போம் என்றீர்கள். 3,000 ரூபாய் கட்டணத்தை 2,000-ஆக குறைப்போம் என்றீர்கள். 33 விதமான கட்டணத்தை குறைப்போம் என்று சொல்கிறீர்கள். ஆனால் இப்போது சாதாரண மக்கள் எல்லாம் இந்த மின் கட்டணத்தால் பாதிக்கப்படுகிறார்கள். எனவே அது சம்பந்தமான விடயங்களை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நான்
கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அடுத்து நமது நாட்டிலே ஒரு தேசிய நல்லிணக்க அமைச்சு இருக்கிறது. அதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். இந்த தேசிய நல்லிணக்க அமைச்சுங்கிற அமைச்சுடைய கடமைகள் என்ன? இந்த நாட்டிலே சமயங்களுக்கு இடையிலே நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். நான் அந்த அமைச்சுடைய ஆலோசனை கூட்டத்திலே கேட்டேன். எங்களுடைய ஜனாதிபதி அவர்களால் செயற்படுத்தப்படுகின்ற கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்திலே ஒரு முஸ்லீம் ஒரு உறுப்பினர் நீங்கள் ஏன் நியமிக்கவில்லை என்று கேட்டபோது நீதி அமைச்சர் அவர்கள் சொன்னார்கள், பிரதி அமைச்சர் அவர்கள் அது சம்பந்தமான பதில் சொல்வார்கள். பிரதி அமைச்சர் அவர்கள் கௌரவ பிரதி அமைச்சர் சொன்னார்கள், கிளீன் ஸ்ரீலங்கா எங்களுடைய அமைச்சிலே இது செய்வதில்லை, அது ஜனாதிபதியும் ஜனாதிபதி மாளிகையும் அந்த கடமையை செய்து என்று சொல்வார்கள். நாட்டுடைய ஜனாதிபதியுடைய காரியாலயத்தால் செய்யப்படுத்துகின்ற கிளீன் ஸ்ரீலங்காவிலே ஒரு சமயம் ஒரு சமூகம் புறக்கணிக்கப்பட்டிருந்தால் அதனை சமப்படுத்த வேண்டிய பொறுப்பு இந்த தேசிய நல்லிணக்க அமைச்சுக்கு என்பதை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். நாட்டிலே இனங்களுக்கிடையே சமத்துவத்தை பேணப்பட வேண்டும். நாங்கள் உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஒரு முஸ்லீம் ஒருவர் ஒரு அமைச்சரவையிலே ஒரு அமைச்சராக இன்னும் நியமனம் செய்யப்படாத ஒரு பாரிய குறை இந்த சமூகத்துக்கு மத்தியிலே இருக்கிறது. சிலர் சொல்கிறார்கள் முஸ்லீம் உறுப்பினர்களில் தகுதி இல்லை என்கிறார். இன்னொருவர் சொல்கிறார் யாழ்ப்பாணத்திலே தகுதியானவர்களுக்கு நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம் என்று. நேற்று முந்தின நாள் எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லியிருக்கிறார், நாங்கள் எங்களுக்கு கேட்டால் ஜனாதிபதி அமைச்சு தருவார், ஆனால் நாங்கள் கேட்கவில்லை என்று சொல்கிறார்கள். எனவே ஒரு பாருங்கள், அண்மையிலே நியமிக்கப்பட்ட தொல்பொருள் ஆராய்ச்சி சம்பந்தமான ஒரு குழுவில் ஒரு தமிழ் முஸ்லீம் இனங்களுடைய பிழைத்துவம் இல்லாத நிலையிலே 19 கெசட் பண்ணியிருக்கிறார்கள். அந்த கெசட் இங்கே இருக்கிறது. ஒரு முஸ்லீம் அமைச்சர் இருந்தால் அவர் சொல்லுவார், இல்லை எங்களையும் ஒருவரை போடுங்கள் என்று செல்லக்கூடிய நிலைமை வந்திருக்கும். ஆனால் இப்போ திரும்ப ஒவ்வொரு விஷயத்திலும் இப்படி சமயங்களை புறக்கணிக்கின்ற விஷயங்கள் வருகின்ற போது நாங்கள் மக்களுடைய பிரச்சனை என்ற வகையிலே நாங்கள் எங்களுடைய உரிமைகளை சமத்துவத்தை கேட்க வேண்டிய பாரிய பொறுப்பு இருக்கிறது. எனவே இது மாத்திரமல்ல, கல்வி மறுமலர்ச்சி சம்பந்தமான ஒரு குழுவில் நான் கல்வி அமைச்சிலே கேட்டேன். ஒருவரும் இல்லாமல் 19 பேர் ஒரே இடத்தைச் சேர்ந்த பேர் போட்டிகள் என்ற போது ஒருவரை போடுவோம் என்றார்கள். இதுவரையிலே இல்லை. இவ்வாறு எல்லா குழுக்களும் எல்லா இடங்களிலும் முஸ்லிம்களுடைய பிழைத்துவங்கள் இல்லாமல் செய்கின்ற ஒரு நிலைமை போய்கொண்டிருப்பதனால் எங்களுக்கு ஒன்றுமில்லை, நாங்கள் எதிர்க்கட்சி என்று விட்டு பேசாமல் பார்த்து கொண்டிருந்தால் அரசியலுக்கு நல்லா இருக்கும். ஆனால் நாங்கள் சொல்கிறோம், உங்களுக்கு வாக்களித்த மக்கள் மிகவும் கவலை அடைகிறார்கள். விசேடமாக முஸ்லீம் மக்கள், அதிகமான மக்கள் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். இவைகளை உங்களுடைய ஆதரவை நீங்கள் இழந்து போகின்ற ஒரு நிலைமை வந்திருக்கிறது. எனவே இவைகளை சமப்படுத்துமாறு நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். இன்னும் ஒரு விஷயம், நீதித்துறையை பொறுத்தவரையிலே நீதித்துறை நியாயமாக நடக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அண்மையில் உங்களுக்கு தெரியும், நஃபார் என்கிற நீதிபதி, முஸ்லீம் நீதிபதி நவாஸ் என்ற நீதிபதி அவர்கள் நீதி இல்லாத ஒரு நிலைமை ஏற்பட்ட போது நாங்கள் இந்த பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்தோம். அடுத்ததாக இன்னும் ஒருவர் வந்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும், 1996ஆம் ஆண்டு யாழ் மண்ணிலே அரங்கேறிய சூரிய கதிர் நடவடிக்கைகளின் போது செம்மணி புதைகுழி, கிரிசாந்தி என புதைகுழிகள் தோண்டுமாறு அழைக்கப்பட்ட 8 நீதிபதிகள் வழக்கை விசாரணை செய்ய மறுத்தபோது 9வது நீதிபதியாக களத்தில் இறங்கிய நீதிபதி இளஞ்செழியனுக்கு பதவி உயர்வு வழங்காமல் இந்த அரசாங்கம் அநீதி இழைத்துள்ளதாக அவரே மனநொந்து அழுது சொல்லுகின்ற காட்சியை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இதனால் அவர் லண்டனிலே சொல்லியிருக்கிறார், அவர் தெளிவாக சொல்லியிருக்கின்றார், நீதி சேவையிலிருந்து நான் ஒருபோதும் விரும்பி ஓய்வு பெறவில்லை என்றும் கட்டாயப்படுத்தி ஓய்வு பெறப்பட்டேன் எனவும் மேல் நீதிமன்ற நீதிபதிகள் சங்கத்தின் முன்னாள் தலைவரும் முன்னாள் நீதிபதியுமான மாணிக்க வாசகர் தெரிவித்துள்ளார். இவ்வாறு அவர் கண்ணீர் சிந்துகின்ற ஒரு நிலை. உண்மையிலே அவர் நீதியையும் சட்டத்தையும் மதித்தவர். அவரை சுடுவதற்கு ஒரு கூட்டம் சுட்டார்கள். ஆனால் அவருடைய பாதுகாவலர் இறந்தார். அவருடைய பாதுகாவலருடைய அந்த பிள்ளைகளை அவரே அவருடைய செலவிலேயே வளர்த்து வருகிறார். ஏனைய விடயங்களை போயிடுவார். எனவே ஒரு நீதியையும் ஒரு சட்டத்தையும் நிறுத்திய ஒரு பெரும் நீதிபதி அவர்களுக்கு நீதி மறுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நீதி சேவை ஆணைக்குழு நீதி அமைச்செல்லாம் சேர்ந்து இவ்வாறு நீதியையும் சட்டத்தையும் செய்கின்ற யாராக இருந்தாலும் ஒரு தமிழ் மகனாக இருந்து அவர் இந்த யாழ்ப்பாண மண்ணிலே பெரும் நீதியை ஏற்படுத்தியவர், ஒரு சட்டத்தை நம்பியவர். அவருக்கு இந்த நிலைமை ஏற்படுவது குறித்து நாங்கள் எல்லோரும் கவலைப்படுகின்றோம். இன்னும் ஒரு நிறுவனம் இதில் இருந்து கொண்டிருக்கிறது தேர்தல் ஆணைக்குழு.
தேர்தல் ஆணைக்குழுவை பொறுத்தவரையிலே உங்களுக்கு தெரியும் 2023 மார்ச் மாதம் நடைபெறுகின்ற உள்ளூராட்சி தேர்தல் தக்க காரணம் என்று இடைநிறுத்தப்பட்டது. ரணில் விக்ரமசிங்காவுடைய ஆட்சி காலத்தில் மக்கள் மத்தியிலே போய் அவருக்கு அந்த தேர்தலில் முகம் கொடுக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்ட போது தேர்தல் திணைக்களம் இந்த நாட்டிலே தேர்தல் வேட்புமனுக்களை செய்தது. இதனால் உங்களுக்கு சொல்ல வேண்டும், நான் 59 அரசியல் கட்சிகள், 329 சுயாதீன குழுக்கள், 80,672 வேட்பாளர்கள் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்திருந்தனர். இதில் 2000க்கும் அதிகமான அரசு உத்தியோகஸ்தர்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டார்கள். தேர்தலும் இல்லை, அவர்களுக்கு சம்பளமும் இல்லை, லீவும் இல்லாத ஒரு நிலைமை ஏற்பட்டது. அவர்கள் தமது மாதாந்த வேதனத்தை இழந்தனர். அதே போல அரசியல் பழிவாங்கலுக்கு உட்பட்டனர். அது மாத்திரமல்லாமல் இந்த நாட்டில் இருக்கின்ற அரசியல் கட்சிகள் கோடிக்கணக்கான காசுகளை செலவு செய்தார்கள். அந்த தேர்தலில் நானும் அட்டாளச்சேனை பிரதேச சபையிலே ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் சார்பிலே முதன்மை வேட்பாளராக போட்டியிட்டு வருவேன். நான் அதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எனவே அந்த பாதிக்கப்பட்ட அரசு ஊழியர்களுக்குரிய எந்த விதமான நிவாரணங்களும் இதுவரை வழங்கவில்லை. இந்த உள்ளூராட்சி தேர்தலை அறிவித்துவிட்ட அரசாங்கம், அது மாத்திரமில்லாமல் தேர்தல் திணைக்களம் அரசு பணத்திலே மில்லியன் கணக்கிலே சேவை செய்திருக்கிறார்கள். வாக்குச்சீட்டு அளித்திருக்கிறார்கள், விளம்பரம் செய்திருக்கிறார்கள், போஸ்டர் போர்ட் அட்டைகளை செய்திருக்கிறார்கள். எனவே விசேடமாக நான் சொல்ல விரும்புவது, இந்த 2023 மார்ச் மாதம் நடைபெறுகின்ற இந்த உள்ளாட்சி தேர்தலை நடத்தாமல் தடுத்தது, அடுத்தது அரசு நிதிகளை மில்லியன் கணக்கான பணத்தை செலவு செய்தது, அடுத்தது எங்களுடைய 80,000 வேட்பாளருடைய நஷ்டஈடு தொடர்பாக ஒரு விசாரணை ஆணைக்குழு ஒன்றை நியமிக்க வேண்டும். தேர்தல் திணைக்களம் ஏன் இவ்வாறு செய்தது? அந்த நாட்டுடைய ஜனாதிபதி வந்து சொல்றார் இந்த பாராளுமன்றத்தில், அவர் கோப நிலையில் இருந்தால் மாதிரி வந்து சொன்னார் என்றால் எனக்கு தெரியாது இப்படி உள்ளூராட்சி தேர்தல் சொல்லி. உள்ளூராட்சி தேர்தலுக்கு தேர்தல் திணைக்களம் வேட்புமனுக்களை அறிந்துவிட்டு நாட்டுடைய ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் வந்து சொல்றார், அப்படி ஒரு தேர்தலா எனக்கு தெரியாது சொல்கிறார். எனவே இது ஒரு விளையாட்டான விஷயம் இல்லை. எனவே இதற்கு ஒரு விசேட ஆணைக்குழுவை நீங்கள் நியமிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த தேர்தல் ஏன் நிப்பாட்டப்பட்டது? யார் தவறு செய்தார்கள்? இத்தனை மில்லியன் பணத்தை இந்த அரசாங்கம் நல்ல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதை நாங்கள் நல்ல விஷயங்களுக்கு எதிர்க்கட்சி என்ற வகையில் நாங்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கி கொண்டிருக்கிறோம். அதை நான் சொல்கிறேன். எனவே இந்த மில்லியன் கணக்கில் இந்த பணத்தை செலவு செய்து இந்த நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகளை ஏமாற்றிய இந்த தேர்தல் திணைக்களத்துடைய அதிகாரிகளை விசாரணை செய்து அது சம்பந்தமான குற்றவாளிகளிடமிருந்து இந்த படங்களை அறவிடுவதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. அப்பே முனிர்முறாப்ப தொல்பொருள் துறை சார்ந்து எந்த ஒரு முஸ்லிமையும் நியமிக்கவில்லை என்ற கருத்தை குறிப்பிட்டிருந்தார். பேராசிரியர் ஹுசைன் மியா அவர்களையும் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் வருகை தரு விரிவுரையாளராக கடமையாற்றக்கூடிய பேராசிரியர் ஹுசைன் மியா அவர்களையும் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ஃபர்சானா ஹனீஃபா அவர்களையும் நியமித்திருக்கின்றோம். ஏனைய குழுக்களுக்கும் பொருத்தமானவர்களை தகுதியானவர்களை தெரிவு செய்து கண்டிப்பாக நியமிக்க இருக்கின்றோம். ගරු රාමලිංගන් චන්ද්‍රසේකර ගරු වටකල ඇමතුමා ගරු කාර්ක සභා සභාපතිතුමියනි විනාඩියකින් ගරු මන්ත්‍රීතුමා பிரதி அமைச்சர் அவர்களே, இதே போன்று நீங்கள் எல்லா குழுக்களிலும் முஸ்லிம்களுடைய பிரதித்துவத்தையும் சமத்துவத்தையும் அதே போன்று ஏனைய விடங்களில் நீங்கள் முன்னேற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி. ගරු සුනිල් වටකල ඇමතුමා ගරු කාර්ක සභා සභාපතිතුමියනි ගරු මන්ත්‍රීතුමාගේ ගරු කාර්ක සභා සභාපතිතුමියනි එතුමගේ ගරු මන්ත්‍රීතුමාගේ කතාව ඇතුලේ අර ඉලෙන්චයි මහාධිකරණ විනිශ්චයකාරතුමා සම්බන්ධයෙන් යම් ප්‍රකාශයක් කරා. එතෙන්දී සභාපතිතුමියනි ආණ්ඩුවට විවේචනයක් නැහැ. මොකද මේ සේවාදීකීව ලබා දිය
සම්බන්ධයෙන් ක්‍රයිටීරියා ප්‍රමාණයක් තියෙනවා. ගරු අභ්‍යාචනාධිකරණ විනිශ්චයකාරතුමාගේ සභාපති හෝ එහෙම නැත්නම් අග්‍රවිනිශ්චයකාරතුමා යම් නිර්දේශයක් කරාට පස්සේ තමයි ඒ පිළිබඳව සලකා බැලීමක් කරන්න වෙන්නේ. එතුමා මහාධිකරණයෙන් කාලය නිමා වෙලා විශ්‍රාම යනකොට ඒ සම්බන්ධයෙන් නිර්දේශ ප්‍රමාණයක් ආවේ නෑ ගරු මැතිණියනි. ඉතින් එතුමා මොන ප්‍රකාශයක් එළිය කරත් ආණ්ඩුවට ඒ සම්බන්ධයෙන් කරන්න පුළුවන් දෙයක් නෑ රජයට. ඒ පිළිබඳව පැහැදිලි කිරීමක් කරන්න මට අවශ්‍යයි. ගරු පොයින්ට් එක මොකද්ද මන්ත්‍රීතුමා? පොයින්ට් එක මොකක්ද කියලා විවාදයක් යන්න බෑනේ. මට දැනගන්න ඕනේ නීති ප්‍රශ්නයක් 92.2 පැහැදිලිම නීති ප්‍රශ්නයක්. හරිද? මට දැන් දැනගන්න ඕනේ මෙතුමා මයික් එක දුන්නේ කොහමද? මූලාසන මන්ත්‍රීතුමනි දෙන්නම අපි කියන්නේ දෙන්න එපා කියලා. ඒ වගේ අපිටත් අවස්ථාවක් දෙන්න කියලා අපි ඔබතුමාගේ කතාව කියන්නේ ප්‍රශ්න කියන්නේ නෑ මට පොයින්ට් එක මගේ පොයින්ට් එක මට මූලාසන මන්ත්‍රීතුමනි මට කියන්න මොන පොයින්ට් එකටද මට මේ මයික් එක දුන්නේ කියලා යම් පැහැදිලි කිරීමක් අවශ්‍ය සාධාරණ වෙන්න කියලා ඉල්ලන්නේ එච්චරයි. යම් පැහැදිලි කිරීමක් අවශ්‍ය නිසා දුන්නා. කරන්න බෑ මේ ඩිපියුටි මිනිස්ටර්ට පෙන්නන්න මට ස්ටෑන්ඩින් ඕඩර් එක පෙන්නන්න මේ පොතේ කොහෙද තියන්නේ? හරි ගරු රාමලිංග චන්ද්‍රසේකර මන්ත්‍රීතුමා එමෙතුමා ඔබතුමායි කතාව කරන්නේ. கௌரவ பிரதிக்குழுக்கள் தவிசாளர் ඔබතුමාට විනාඩි 20ක් තියෙනවා. விசேடமாக இன்று இடம்பெறுகின்ற இந்த வரவு செலவு திட்டத்தின் குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு ஒரு சில வார்த்தைகளை சொல்வதற்கு நாங்கள் ඔබතුමාට දුන්නනේ මේ හරි මොකක්ද නේද? உதுமா லெப்பே மந்திரித்துமா கௌரவ பிரதி அமைச்சர் அவர்கள் சொன்னார்கள் நீதிபதி அவர்கள் அறிவிக்கையில் என்று. ஆனால் அவர் சொல்லியிருக்கிறார் ஜனாதிபதி அவர்களுக்கு 4 கடிதங்கள் அவருடைய சொந்த கையால் எழுதி ரெஜிஸ்டர் பண்ணி அனுப்பி 4 கடிதங்களும் அவருக்கு கிடைக்கவில்லை என்று பகிரங்கமான முறையில் அந்த நீதிபதி அழுது சொல்லியிருக்கிறார் என்பதை சொல்ல விரும்புகிறேன். பார்த்துக்கொள்கிறோம். நீங்க கொஞ்சம் சத்தம் போடாமல் இருக்கிறீங்களா? நீங்க வேற ஆக்களுடைய கயிறு சாப்பிடாம சரியா விளங்குதோ? கௌரவ பிரதி குழுக்களின் தவிசாளர் அவர்களே, இன்று விவாதிக்கப்பட்டு வருகின்ற இந்த குழுநிலை விவாதம் என்பது விசேடமாக ஜனாதிபதி எங்களுடைய கௌரவ ஜனாதிபதி நபர்களின் கீழ் இருக்கின்ற சகல நிறுவனங்களுக்கும் அதே போன்று எங்களுடைய பிரதமருடைய சகல நிறுவனங்களுக்குமான நிதி ஒதுக்கீடு தொடர்பாகவும் அவைகள் தொடர்பாக எழக்கூடிய அல்லது கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலத்திற்கு ஏதுவான நடவடிக்கைகள் தொடர்பாகவே இன்று விவாதிக்கப்பட்டு வருகின்றன. அப்போ இந்த விவாதத்தின் பொழுது இப்போ எனக்கு முன்பு பேசிய அந்த சாய்பு அவர்களிடக்கு நான் மீண்டும் ஒரு வார்த்தை சொல்லிக்கொள்ள வேண்டும். அதாவது முஸ்லீம் மக்களை இனியும் நீங்கள் தண்ணி காட்ட வேண்டாம் தயவு செய்து. ஏனென்றால் முஸ்லிம் மக்களுடைய பிரச்சனைகள் என்னவென்பது எங்களுக்கு நன்றாகவும் தெரியும். அதே போல் அவர்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கான நாங்கள் நடவடிக்கையும் எடுத்திருக்கின்றோம், களத்திலும் இருக்கின்றோம். அதே போன்று அரசியல் ரீதியாகவும் சரி, ஏனைய அமைப்புகள் ரீதியாகவும் சரி, அனைத்து செயற்பாடுகளுக்கும் நாங்கள் முஸ்லிம் எங்களுடைய தோழர்களை நியமிப்பதற்கான நடவடிக்கைகள் நாங்கள் எடுத்து வருகின்றோம். அதில் எந்த விதமான பாகுபாடை நாங்கள் முன்வைக்கப் போவதில்லை என்பதை இந்த இடத்தில் நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். அதே போன்று இன்னும் ஒரு இடத்தையும் குறிப்பிட்டீர்கள், இந்த தொல்பொருள் திணைக்களத்துக்கு நீங்கள் சும்மா சரியாக வாசித்து போட்டு வாங்க. யாராவது எழுதி கொடுத்தா அந்த விஷயமாக பேர் உங்களோட தலைவர் எழுதி கொடுத்து எப்படியாவது போயிட்டு சொல்லி அரசாங்கத்துக்கு எதிராவது அடிக்கிறதுக்கு பாருங்கள் அப்படின்னு சொன்னால் அதுக்கு மாத்திரம் வர வேண்டாம். தொல்பொருள் திணைக்களத்துக்கு நாங்கள் மிக தெளிவாக நாங்கள் முஸ்லீம் இருவரையும் தமிழர் இருவரையும் நியமித்திருக்கின்றோம் அந்த ஆலோசனை குழுவில். அப்போ அந்த ஆலோசனை குழு மாத்திரமல்ல, அந்த தொல்பொருள் திணைக்களத்தில் இருக்கின்ற அனைத்து குழுக்களுக்கும் ஏனைய துறையை சார்ந்த உறுப்பினர்களை நியமிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுத்திருக்கணும். எதிர்காலத்தில் அதெல்லாம் கெசட்டில் வரும். அந்த நேரத்தில் இது எல்லாத்தையும் பார்த்து கொள்ளலாம். அதே போன்று இந்த பிரச்சனையோடு பிணைக்கப்பட்டிருக்கின்ற இளஞ்செழியன் நீதிபதி இளஞ்செழியன் தொடர்பாகவும் பல்வேறு கருத்துக்கள் என்று கூறப்பட்டன. அப்போ அதில் எந்த விதமான உண்மையும் கிடையாது. அதாவது இந்த நாட்டில் இருக்கின்ற அந்த நீதித்துறையோடு அந்த நீதித்துறையில் நேர்மையாக செயல்படுகின்றவர்கள் சம்பந்தமாக, அப்போ அந்த நீதித்துறைக்கு நேர்மையாக செயல்படுகின்ற ஒரு அரசாங்கம் இது. அப்போ அந்த வகையில் நாங்கள் நிச்சயமாக
யாருக்குமே இந்த நீதியின் மூலமாக பாகுபாடு ஏற்படுவதற்கோ ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படுவதற்கோ அநீதி ஏற்படுவதற்கோ விடப் போவதில்லை. நிச்சயமாக அதே போன்ற அதே வழியில் நாங்கள் நீதிபதி இளஞ்சலேன் அவர்களுக்கும் கூட நாங்கள் அந்த பிரச்சனை தொடர்பாகவும் கூடுதலாக கரிசனை காட்டுகின்ற அரசாங்கமாகவும் கரிசனை காட்டுகின்ற ஒரு ஜனாதிபதியாகவும் இன்றைக்கு எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் இருக்கின்றார் என்பதை இந்த இடத்தில் நான் சுட்டிக்காட்ட வேண்டும். இருந்த போதிலும் கூட கௌரவ பிரதி குழுக்களின் தவிசாளர் அவர்களே, இந்த இடத்தில் இன்னும் ஒரு விடயத்தை முக்கியமாக சுட்டிக்காட்ட வேண்டும். விசேடமாக இந்த வரவு செலவு திட்டத்தை விவாதிக்கின்ற பொழுது இன்றைக்கு இந்த வரவு செலவு திட்ட விவாதத்தில் கூடுதலாக பேசப்படுகின்ற விடயம், இன்றைக்கு கடந்த காலங்கள் விசேடமாக எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், கடந்த பொது தேர்தல் எடுத்துக்கொண்டாலும் சரி, ஜனாதிபதி தேர்தல் எடுத்துக்கொண்டாலும் சரி, அப்போ அந்த 2 தேர்தல்களிலும் இலங்கையில் வாழுகின்ற மக்கள் எங்களுக்கான மக்கள் ஆணையை வழங்கியிருக்கின்றார். அப்போ அந்த மக்கள் ஆணையை வழங்கி இருக்கின்ற போது நாங்கள் கட்டுப்பட்டிருக்கின்றோம் அந்த மக்கள் ஆணையை நிறைவேற்றுவதற்கு. அப்போ அந்த வகையில் நாங்கள் விசேடமாக நாங்கள் அன்று தேர்தல் காலகட்டங்களிலும் கூட நாங்கள் சொல்லிய ஒரு முக்கியமான விடயம் தான் வேறு எதுவுமல்ல, அரசியல் ரீதியான அரசியல் கலாச்சாரத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறோம் என்று. ஏனென்றால் இது நாள் வரைக்கும் எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இந்த நாட்டில் இருந்த அரசியல்வாதிகள் என்பது, அரசியல் என்பது அல்லது நாட்டில் இருக்கின்ற ஜனாதிபதிகள் என்பது மேட்டு குடிகளை மாத்திரம் பிரதிநிதித்துவம் செய்கின்ற, அப்போ மேட்டு நிலச்சுவாந்தர்கள் மாத்திரம் பிரதிநிதித்துவம் செய்கின்ற, உயர் சாதியினர் மாத்திரம் பிரதிநிதித்துவம் செய்கின்ற ஜனாதிபதிகள் மாத்திரமே இந்த நாட்டில் ஆளுகின்றவர்களாக இருந்தார். அவர்கள் அதனால் நாட்டில் அரசியல் என்பது அது நாட்டு சட்டமா அல்லது பாராளுமன்றமா எல்லாத்தையும் விட உயர்ந்த இடத்தில் தான் அரசியல்வாதிகளை வைத்திருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த நிலைமை மாற்றம் அடைந்திருக்கின்றது. இன்றைக்கு இந்த சாதாரண மக்களுக்கு இந்த அரசியல் அதிகாரம் வந்ததன் காரணமாக இன்றைக்கு கடந்த காலங்களில் தாங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வைத்து கொண்டிருந்த, தாங்கள் நினைத்தவாறு லஞ்சமா, ஊழலா, மோசடியா, அதிகார துஷ்பிரயோகமா அனைத்தையும் செய்வதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் எடுத்தவர்கள் இன்றைக்கு கலக்கம் அடைந்திருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, எங்களுடைய வரலாறு என்பது, இலங்கையினுடைய வரலாறு என்பது கடந்த 77 வருட வரலாற்றை நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு காலத்திலும் இந்த நாட்டில் தேசிய இனங்களுக்கு இடையிலான முறுகல் நிலைமை ஏற்படுத்தி, அப்போ அந்த முறுகல் நிலைமையின் மூலமாக நாட்டில் இனவாதத்தை ஏற்படுத்தி, அந்த இனவாதத்தின் மூலமாக மறுபடி மதவாதத்தையும் ஏற்படுத்தி, அப்போ அதன் கீழ் உயிர் வாழ்ந்தவர்களே இருக்கின்றார்கள், அதன் கீழ் குளிர் காய்ந்தவர்களே இருக்கின்றார்கள். அவ்வாறா நிலைமையின் பொழுது கடந்த ஒரு வருடத்தை நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு மாத்திரமல்ல, ஒரு நாட்டு மக்களுமே மகிழ்ச்சி அடையக்கூடிய விடயம் தான், வேறு எதுவுமல்ல. கடந்த ஒரு வருடம் மாத்திரமே இந்த நாட்டில் இன ரீதியான முறுகல் நிலை இல்லாத, இனங்களுக்கு இடையிலே முறுகல் நிலை இல்லாத, மத ரீதியான முறுகல் நிலை இல்லாத ஒரு நாடு இருந்திருக்குமாக இருந்தால், கடந்த 76 வருடங்களிலே இந்த ஒரு வருடம் தான் இனங்களுக்கு இடையிலே முறுகல் இல்லாத நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. அப்போ அந்த வகையில் நாங்கள் எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக நாங்கள் நாட்டு மக்களுக்கு சொன்னோம், இந்த நாட்டில் புதிய அரசியல் கலாச்சாரம், அப்போ அந்த கலாச்சாரத்துக்கு ஏற்றவாறு நாட்டில் இருக்கின்ற ஜனாதிபதியும் கூட, நாட்டில் இருக்கின்ற ஏனைய உறுப்பினர்களும் கூட சாதாரண மனிதர்களாக செயற்படுகின்ற ஒரு போக்கு இதற்கு முன்னர் அப்படியாக இருந்ததா, அல்லது இதெல்லாத்தையும் மேபி தாங்களும் தங்களுடைய குடும்பத்தை மாத்திரம் பாதுகாத்து கொள்ளுகின்ற ஒரு நிலைமை இருந்ததா என்பதை நாங்கள் பார்க்கின்ற போது, கௌரவ பிரதிக்குழுக்களின் தவிசாளர் அவர்களே, அந்த வகையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது கடந்த ஒரு வருடத்தை நாங்கள் திரும்பி பார்ப்போமாக இருந்தால், நாட்டில் ஒரு புறத்தில் பொருளாதாரம் வீழ்ந்து கிடந்தது. அப்போ இந்த பொருளாதார வீழ்ச்சியில் இருக்கின்ற பொழுது நாட்டில் ஏனைய பிரச்சனைகள் என்பதையும் நினைக்கும் கூட பார்க்க முடியாது. அப்போ நினைக்கும் கூட பார்க்க முடியாத நிலைமையில் இருக்கின்ற போது தான் நாங்கள் இந்த நாட்டின் முதலில் எங்களுடைய வேலை, நாட்டில் கடந்த காலங்கள் எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், கடந்த ஒரு வருடத்திற்கு முன்னர் நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது இந்த நாட்டில் முஸ்லிம் மக்களுக்கு எப்படியாப்பட்ட நிலைமை இருந்தது, இஸ்லாமியர்களுக்கு எப்படியாப்பட்ட நிலைமை இருந்தது, அந்த நிலைமை தொடர்ந்து இருக்குமாக இருந்தால் இன்றைக்கு இந்த நாடு எங்கே சென்றிருக்கும் என்பது ஹிஸ்புல்லா அவர்களுக்கு நன்றாக தெரியும்.
சாய்பு அவர்களுக்கும் கூட நன்றாக தெரியும் என்று நினைக்கின்றேன். அந்த நிலைமையில் இருந்து அந்த இனவாத மதவாத ரீதியாக உங்களை பிரித்து துண்டாடுகின்ற முஸ்லிம்களை பாரிய ஒடுக்குமுறைக்குள்ளாக்கிய நிலைமைகளில் இருந்து மீட்டெடுத்திருப்பது வேறு யாருமல்ல தேசிய மக்கள் சக்தியார். அந்த வகையில் எங்களுக்கு இந்த தேசிய மக்கள் சக்தி என்பது இந்த நாட்டில் தமிழனுக்கு மாத்திரம், சிங்களவனுக்கு மாத்திரம், முஸ்லிமுக்கு மாத்திரம் உரித்தான கட்சி அல்ல. இந்த அரசாங்கம் என்பது தமிழருக்கோ சிங்களவருக்கோ முஸ்லிம்களுக்கோ தனிப்பட்ட ரீதியான உரித்தான கட்சி அல்ல. இது ஒரு இலங்கையருக்கான கட்சி, இலங்கையருக்கான அரசாங்கம். அதன் காரணமாகத்தான் நாங்கள் எதிர்வரும் டிசம்பர் மாதம் இது நாள் வரைக்கும் எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், முஸ்லிம்களுக்கு தனியான திருவிழாக்கள், அதே பௌத்தர்களுக்கு தனியான திருவிழாக்கள், அதே போன்று கிறிஸ்தவர்களுக்கு தனியாக, இஸ்லாமியர்களுக்கு தனியாக, இந்துக்களுக்கு தனியாக, இவ்வாறு தனித்தனியாக நாங்கள் பிரிந்து இருந்து எங்களுடைய விழாக்களை கொண்டாடி இருக்கின்றோமே தவிர இலங்கையில் இருக்கின்ற அனைத்து மக்களும் ஒன்று சேர்ந்து நாங்கள் எல்லோருமே ஒரு தாய் மக்களாக, நாங்கள் எல்லோருமே இலங்கையராக ஒரு நாளாவது சிந்தித்திருக்கின்றோமா? அல்லது அவ்வாறான கொண்டாடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றதா? நாட்டுக்கு சுதந்திர தினம் என்கின்ற பொழுது அந்த சுதந்திர தினமும் கூட எங்களுக்கு கருப்பாகவே தெரிகின்றது. அது எங்களுக்கு மாத்திரமல்ல, இலங்கையில் இருக்கின்ற சிங்கள மக்களுக்கும் கூட அந்த சுதந்திர தினம் என்பது கருப்பாகவே கடந்த காலங்களில் எங்களுக்கு தென்பட்டது. அப்ப அந்த சுதந்திர தினத்தின் பொழுது நாட்டில் இருக்கின்ற மக்கள் அனைவரையும் ஒரு தாய் மக்களாக அரவணைத்துக் கொள்வதற்கு பதிலாக இந்த நாட்டில் இருந்த ஜனாதிபதிகள், இந்த நாட்டில் இருக்கின்ற பிரதமர்கள் தாங்களுடைய இனத்தை அல்லது தாங்களுடைய மொழியை மாத்திரம், மதத்தை மாத்திரம் முதன்மைப்படுத்தியவர்களாகவே இருந்திருக்கின்றார்கள். ஆனால் கடந்த வருடம் சுதந்திர தின விழாவின் பொழுது இந்த நாட்டின் தலைகீழாக மாறியது. அப்ப இந்த நாட்டினுடைய அரசியல் கலாச்சாரம், சுதந்திர தினத்தினுடைய உரை என்பது முழு நாட்டு மக்களுக்குமான அளிப்பாக இருந்தது. அப்ப அதன் பொழுது நாங்கள் மிக தெளிவாக இந்த நாட்டில் குறிப்பிட்டோம், எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக இந்த நாட்டின் பாரிய யுத்தம் ஒன்று ஏற்பட்டது. அந்த யுத்தம் ஏற்படுவதற்கான காரணம் வேறு எதுவுமல்ல, இந்த நாட்டில் ஏற்பட்ட இனங்களுக்கு முருகல் நிலைமை. அந்த முருகல் நிலைமைக்கான காரணம் வேறு எதுவுமல்ல, எங்கள் நாடு பின்பற்றிய பொருளாதார முறைமை. அந்த பொருளாதார முறைமையானது இலங்கையில் இருக்கின்ற மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியாத போது, இலங்கையில் இருக்கின்ற இனங்களுக்கிடையிலே சமத்துவத்தை, உரிமையை வழங்க முடியாத போது, இலங்கையில் இருக்கின்ற இளைஞர் யுவதிகளுக்கு தொழில் வாய்ப்பு முடியாத போது, இலங்கையில் இருக்கின்ற விவசாயிகளுக்கா மாணவர்களுக்கா பிரச்சனைகளை தீர்க்க முடியாத போது, அவர்கள் அந்த பிரச்சனையை மறக்கடித்துவிட்டு தாங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக மீண்டும் மீண்டும் இந்த நாட்டின் இனவாதத்தை தூண்டியிருக்கின்றார்கள். அப்ப அந்த இனவாதம் என்பது 1956 எடுத்துக்கொண்டாலும் சரி, 63 எடுத்துக்கொண்டாலும் சரி, 77, 78, 79, 80, 81ஆம் ஆண்டு, 82ஆம் ஆண்டு, 83ஆம் ஆண்டு காலப்பகுதியில் எடுத்துக்கொண்டால் இன ரீதியாக மக்களை பிரித்து சிதைக்கின்ற நிலைமைகளை ஏற்படுத்தி இருந்தார்கள். அப்ப அந்த நிலைமையின் தான் 1981ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்துக்கு சென்ற அந்த ஐக்கிய தேசிய கட்சியின் காடையர்கள், ஐக்கிய தேசிய கட்சியில் அன்றைய காலங்களில் இருந்த கொலைகாரர்கள் யாழ்ப்பாணத்துக்கு சென்று யாழ் நூலகத்தை மெரித்து 97,000 புத்தகங்களை கொளுத்தி இலங்கையில் இருந்த விசேடமாக தமிழ் இளைஞர்கள் மத்தியில் இருந்த இனங்களுக்கு இடையிலே, அது மாத்திரமல்ல ஓட்டின் மீது இருந்த நம்பிக்கைக்கு, அதற்கு முன்னர் மாவட்ட அபிசபை தேர்தல் நடந்தது. தேர்தல் நடக்கின்ற பொழுது அங்கிருக்கின்ற யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற இளைஞர்களும் கூட அந்த தேர்தலில் கலந்து கொண்டு தேர்தல்களை போட்டியிடுவதற்கு முன்வந்த பொழுது, அப்ப அந்த போட்டியிடுவதை தடுப்பதற்கான செயற்பாடுகளை அன்றைக்கு இருந்த ஐக்கிய தேசிய கட்சி காடையர்கள் யாழ்ப்பாணத்துக்கு சென்று அந்த தேர்தலை மோசடி செய்தது மாத்திரமல்ல, யாழ் நூலகத்தை நிறுத்தி சாம்பலாக்கி 94,000 புத்தகங்களை கொளுத்திய பாவித்தனமான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதன் மூலமாக நாட்டில் இருக்கின்ற இளைஞர்கள், அதாவது தமிழ் இளைஞர்கள் விசேடமாக தாங்களுடைய போராட்டத்தை நோக்கி ஆயுதம் ஏந்தி போராடுவதை தவிர வேறு மார்க்கம் இல்லை என்கின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள். அந்த நிலைமை அனைத்தும் கௌரவ பிரதி குழுக்களின் தவிசாளர் அவர்களே கடந்த செப்டம்பர் மாதத்தோடு 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தோடு முடிவுக்கு வந்திருக்கின்றது. அப்ப அந்த முடிவு இலங்கையில் இருக்கின்ற மக்கள் எங்களுக்கு அறிவித்திருக்கின்றார்கள். இலங்கையில் மாத்திரமல்ல, சிங்கள மக்கள் மாத்திரமல்ல, நாட்டில் வடக்கா கிழக்கா தெற்கா அனைத்து பிரதேசங்களையும் சேர்ந்த மக்கள்
எங்களுக்கு எங்கள் மக்கள் ஆணையின் மூலமாக எங்களை தெரிவு செய்திருக்கின்றார்கள், முழு நாட்டையும் ஒன்று சேர்த்திருக்கின்றார்கள் தேர்தல் ரீதியாக. அதனால் எங்களுக்கும் ஒரு கடப்பாடு இருக்கின்றது. தேர்தல் ரீதியாக ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கின்ற எமது நாட்டை எதிர்வரும் காலங்களில் உண்மையிலேயே நிஜத்திலும் புலத்திலும் யதார்த்தத்திலும் உண்மையான ஒற்றுமையை கட்டியெழுப்ப வேண்டிய தேவைப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது. அந்த தேவைப்பாட்டின் அடிப்படையிலேயே எங்களுடைய நிர்வாக கட்டமைப்பு அனைத்தும் செயல்படுகின்றது. அந்த கட்டமைப்பின் கீழ் ஜனாதிபதி அவர்கள் தனது செலவீனத்தின் மூலமாக நாட்டின் முன்னுதாரண புருஷனாக திகழ்ந்திருக்கின்றார்கள். அதே போன்று எங்களுடைய பிரதமர் எடுத்துக்கொண்டால் தாங்களுடைய செலவீனத்தின் மூலமாக முன்னுதாரணமாக தெரிவி காட்டியிருக்கின்றார்கள். அதே போன்று எங்களுடைய அமைச்சர்மார்கள் எடுத்துக்கொண்டால் சரி, அனைவருமே இந்த நாட்டுக்கு முன்னுதாரணத்தை காட்டுகின்றவர்களாக வருகை தந்திருக்கிறார்கள். அந்த வகையில் நாங்கள் இருந்து பார்க்கின்ற பொழுது எமது நாடு இன்றைக்கு அரசியல் ரீதியாக எடுத்துக்கொண்டாலும் சரி, பொருளாதார ரீதியாக எடுத்துக்கொண்டாலும் சரி, அதே போன்று கடந்த காலங்களில் எமது நாட்டில் புரியோடி போயிருந்த நாட்டில் லஞ்ச ஊழல் மோசடியில் எடுத்துக்கொண்டாலும் சரி, இவைகளில் இருந்து மீண்டிருக்கின்ற நாடு. அந்த அவ்வாறு மீண்டிருக்கின்ற நாட்டில் தான் எங்களுக்கு இன்றைக்கு தேவைப்படுகின்றது. கடந்த காலத்தில் எங்களிடமிருந்து பறிக்கப்பட்டிருக்கின்ற, எங்களுக்கு இருந்து ஒதுக்கப்பட்டிருக்கின்ற அந்த தேசிய ஒற்றுமையை மேலும் வலுப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த தேவையின் நிமித்தமாகவே இன்றைக்கு எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் யாழ்ப்பாணத்திற்கு கூடுதலான நிதி ஒதுக்கீடு செய்வதற்கான காரணம் என்ன, யாழ்ப்பாணத்திற்கு கூடுதலான செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்பதின் காரணம் என்னவென்றால் வேறு எதுவுமல்ல, யாழ்ப்பாணம் என்பது இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், கடந்த 30 வருட யுத்தத்தின் பொழுது பல்வேறு இன்னல்களை சந்தித்த மக்கள். இன்றைக்கு எடுத்துக்கொண்டாலும் கூட 89,000 அதிகமான விதவைகள் இருக்கின்ற, 28,000 அதிகமான பிள்ளைகள், அதாவது பெற்றோர்களை இழந்த குழந்தைகள் இருக்கின்ற, இன்றைக்கு எடுத்துக்கொண்டால் கூட 8,000 அதிகமான முதியவர்கள் தாங்களுடைய பிள்ளைகளை இழந்து பரிதவிக்கின்ற அனாதைகளாக இருக்கின்ற. அதே போன்று இன்றைக்கு எடுத்துக்கொண்டால் சரி, 140% அங்கு இன்னும் கொட்டில்களில் வாழுகின்ற, வீடுகள் இல்லாமல் இருக்கின்ற, 160% அங்கு இருக்கின்ற மக்கள் ஏதோ முறை சார்ந்த முறைசாரா விதத்தில் கடன்காரனாக மாற்றப்பட்டிருக்கின்ற பிரதேசம். அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது வட மாகாணம் என்பது இலங்கையில் கூடுதலான வறுமையின் கீழ் வாடுகின்ற மாகாணம். அது மாத்திரமல்ல, அந்த மாகாணம் கடந்த காலங்களில் 10 வருடங்களாக நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது ஒரு புறம் பொருளாதார ரீதியாகவும் சரி, கல்வி ரீதியாகவும் சரி பின்தங்கிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்ற நாடு. அது மாத்திரமல்ல இன்றைக்கு விசேடமாக போதைப் பொருள் எடுத்துக்கொண்டாலும் கூட கடந்த காலங்களில் கொடி கட்டி பறக்கின்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்ற நாடு. அப்ப அந்த நிலைமையில் இருந்து இன்றைக்கு படிப்படியாக மீண்டு மீண்டு வருகின்ற பிரதேசம் என்பது உண்மையிலேயே நாங்கள் எதிர்பார்க்கின்றோம், வேறு எதுவுமல்ல. இந்த நாடு என்பது உண்மையிலேயே நாம் எல்லோருமே புகழ்ந்து போற்றி பாடுகின்ற நாடு. இந்த நாட்டில் ஒரு சிறிய தீவு, அழகிய தீவு என்று நாங்கள் கூறுகின்றோம். அந்த அழகிய தீவில் இந்நாட்டில் இருக்கின்ற மூவின மக்கள், 4 மதங்களை கொன்ற மக்கள், இந்த மக்களிடையே நாங்கள் ஒற்றுமை கற்றுக்கொள்ள முடியாவிட்டால் ஏனைய மக்கள், ஏனைய நாட்டை பற்றி நாங்கள் சிந்தித்து பார்க்க முடியாது. அந்த அடிப்படையில் எங்களுடைய அனைத்து செயற்பாடுகளும் நாட்டை முன்னேற்றுவது எடுத்துக்கொண்டாலும் சரி, பொருளாதாரத்தை முன்னேற்றுவது எடுத்துக்கொண்டாலும் சரி, நாட்டில் லஞ்ச ஊழல் மோசடிகளை தடுப்பது எடுத்துக்கொண்டாலும் சரி, இவைகள் அனைத்தையும் நாங்கள் செய்வது மக்களுக்காக. அந்த மக்களிடையே கடந்த தசாப்த காலங்களாக உருவாக்கப்பட்டிருக்கின்ற, விதைக்கப்பட்டிருக்கின்ற இனவாத பொறியில் இருந்து அந்த மக்களை மீட்டு நாங்கள் அனைவருமே இலங்கையர் என்று சத்தமாக சொல்லக்கூடிய ஒரு காலத்தை உருவாக்குவதற்கு, அதற்கு ஆரம்ப அடித்தளமாக எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நாம் இலங்கையர் என்கின்ற, நாங்கள் வி ஆர் ஸ்ரீலங்கன் என்று சத்தமிட்டு சொல்லக்கூடிய அந்த தேசிய ஒருங்கிணைப்பை, மதங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தை உருவாக்குகின்ற தினமாக
தமிழர், சிங்களவர், முஸ்லிம், பேக, மேலே அனைவரும் ஒன்றாக கூடி ஒன்றாக குழாவுகின்ற, ஒன்றாக தங்களுடைய கலை, கலாச்சாரம், இலக்கியங்களை போற்றி பாதுகாக்கிறது மாத்திரமல்ல, அவைகளை கட்டி பாதுகாத்துக் கொள்கின்ற ஒரு தினமாக மாற்றி அமைப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்திருக்கின்றோம் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய தினம் இடம்பெற்ற வரவு செலவு திட்ட விவாதத்தின் போது கடற்றொடை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் உரையாற்றினார். அத்துடன் வரவு செலவு திட்ட விவாதத்தில் உரையாற்றிய முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர் ஓய்வு பெற்ற நீதிபதி இளஞ்செழியனுக்கு பதவி உயர்வு வழங்கப்படாமை தொடர்பாகவும் கேள்வி எழுப்பினார்.